சுவாதி கொலை வழக்கில் அவரது நண்பர்களிடம் போலீசார் விடிய விடிய விசாரணை நடத்தியுள்ளனர். இந்த கொலை வழக்கு விசாரணை குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சுப்பிரமணி காத்திருக்கிறார். சுவாதி கொலை வழக்கில் குற்றவாளியை பிடிக்க சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த கெடு முடிவடைந்துள்ள நிலையில் நீதிமன்றத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது பற்றிய விவரங்களுடன் செய்தியாளர் முகேஷ் இணைந்திருக்கிறார். தொடர்ந்து பேசலாம். சுப்பிரமணியன், இந்த சுவாதி கொலை வழக்கு தொடர்பாக யாரிடமெல்லாம் விசாரணை நடைபெற்று வருது? சுவாதி கொலை வழக்கு தொடர்பாக காவல்துறையினர் தங்களுடைய விசாரணையை பல்வேறு கோணங்களில் தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். நேற்று இரவு நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் வைத்து அவர்களிடம் நண்பர்களிடம் 3 பேரிடம் விடிய விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணையை சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் TK ராஜேந்திரனே நேரடியாக விசாரணை நடத்தியிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இரவு முழுவதும் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணையில் பல்வேறு தகவல்கள் கிடைத்திருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது என்னென்ன தகவல்கள் என்பதை காவல்துறையினர் தெரிவிக்க மறுத்துவிட்டார்கள். இது மட்டுமல்லாமல் மேலும் 2 பேரை காவல்துறையினர் பிடித்து விசாரணை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பற்றிய விவரங்களையும் காவல்துறையினர் தெரிவிக்க மறுத்துவிட்டார்கள். இதற்கிடையில் கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருக்கக்கூடிய அந்த சந்தேகப்படக்கூடிய நபரின் படத்தை காவல்துறையினர் நேற்று வரைந்தார்கள். அந்த கண்காணிப்பு கேமராவில் அந்த நபரையும் வரைந்த படத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அது முன்னுக்கு பின் முரணாக இருப்பது தெரிய வந்ததை அடுத்து மீண்டும் புதிதாக ஒரு படம் வரையப்பட்டு இருக்கிறது. அந்த படத்தை காவல்துறையினர் இன்று வெளியிட இருக்கிறார்கள். அதனை வைத்து அடுத்த கட்ட விசாரணையை தொடங்க இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த வரைந்த படத்தை சுவரொட்டி மூலமாக ஒட்டி பொதுமக்களின் உதவிகளை நாடவும் காவல்துறையினர் முடிவு செய்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் பெங்களூரில் தனிப்படை ஒரு போலீசார் முகாமிட்டிருக்கிறார்கள். அங்குள்ள சுவாதியின் நண்பர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. பல்வேறு தகவல்கள் கிடைத்திருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் காவல்துறையினர் சுவாதியின் ஃபேஸ்புக்கை பேஜை முடக்கம் செய்திருக்கிறார்கள். அந்த ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய 2 உரையாடல்கள் பதிவு தொடர்பான தகவல்களை காவல்துறையினர் சேகரித்து வைத்திருக்கிறார்கள். அதையும் இந்த வழக்குக்கு ஒரு முக்கியமான தடயமாக காவல்துறையினர் பார்க்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் கொலையாளி பயன்படுத்திய அந்த அரிவாள் ஆயுதத்தில் கைரேகை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கைரேகைகளை வைத்து அவர்களுடைய நண்பர்கள் அதே போல பழைய குற்றவாளிகளுடைய கைரேகைகள் என அனைத்துமே ஒப்பிட்டு பார்க்கும் முயற்சியில் காவல்துறையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். மேலும் சுவாதியின் தோழியிடமும் காவல்துறையினர் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அவர் சில தகவல்களையும் தெரிவித்திருக்கிறார். அதாவது கடந்த 11ஆம் தேதியும் 10ஆம் தேதியும் சுவாதி அவர் தோழியிடம் தெரிவித்திருக்கிறார். என்னை சிலர் பின்தொடர்வதாக அவர் தகவலை தெரிவித்திருக்கிறார். அந்த தகவலையும் காவல்துறையிடம் அவர் தோழி தெரிவித்திருக்கிறார். அதனை வைத்தியும் விசாரணை நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. திவ்யா, சுப்பிரமணி, நீங்க இணைப்பிலே இருங்க. தொடர்ந்து உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் முகேஷிடம் கேட்கலாம். முகேஷ், சுவாதி கொலை வழக்குல உயர்நீதிமன்றம் குற்றவாளியை பிடிக்க கெடு விதிச்சிருந்துச்சு. அந்த கெடு முடிவடைஞ்சிருக்கு. இதை தொடர்ந்து நீதிமன்றத்தோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? நிச்சயமாக தமிழரசன், இதில் பார்த்தீங்கன்னா கடந்த திங்கட்கிழமை இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள், அதாவது இந்த செய்தித்தாள்களில் சனி ஞாயிறு கிழமைகளில் காவல்துறையினுடைய ரயில்வே காவல்துறைக்கும் மாநகர காவல் நிலைய காவல்துறைக்கும் இடையே ஒருங்கிணைப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வெளியாக இருந்தது. அந்த செய்திகளை அடிப்படையாக வச்சு ஏன் ஒருங்கிணைப்பு இல்லை, குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுல 3 நாட்களாயும் ஏன் தாமதம் என்று ஒரு கேள்விகள் எழுப்பியிருந்தாங்க. பயணிகள் பாதுகாப்பு கூட ஒரு CCTV கேமரா கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் எழுப்பியிருந்தாங்க. இது தொடர்பாக பதிலளித்த அரசு தரப்பு இது தொடர்பாக இந்த மதியம் பதிலளித்த அரசு தரப்பு இந்த வழக்கு விசாரணை மாற்றியுள்ளதாகவும் நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு மாற்றியுள்ளதாகவும் விரைவில் விசாரணை நேரான பாதையில் செல்லும் என்றும் 3 படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் நீதிபதிகள் இது நீதிமன்றத்துக்குள்ளே நடக்கிறது மட்டும் நாங்கள் கவனிக்க மாட்டோம், நீதிமன்றத்துக்கு வெளியில் நடக்க குற்றச்சம்பவங்களையும் நீதிமன்றம் தலையிட்டு கழுகு பார்வையை பார்க்கும் என்றும் அதில் எதுவும் முறைகேடுகள் நடைபெற்றால் அதை நேரடியாக கேள்வி கேட்கும்னு சொல்லியிருந்தாங்க. சுவாதி கொலை வழக்கை பொறுத்தவரையிலும் இந்த வழக்கை நீதிமன்றம் நேரடியாக விசாரணையில் குறுக்கிடவில்லை என்றாலும் 2-3 நாட்கள், அதாவது திங்கட்கிழமை அறிவுறுத்தியதன்படி செவ்வாய் புதன் வியாழன் ஆகிய நாட்கள் கண்காணிக்கும் என்றும் அந்த கண்காணிப்பில் விசாரணையில் எவ்வித முன்னேற்றம் இல்லை என்று நீதிமன்றம் கருதினால் 2-3 நாட்கள் கழித்து நீதிமன்றமே சூமூட்ட வழக்காக தானாக முன் விசாரணைக்கு ஏற்கும் என்றும் எச்சரித்துள்ளார்கள். இந்நிலையிலே நீதிமன்றம் நிர்ணயித்த கெடு நேற்றுடன் முடிவடைந்துள்ளது. காவல்துறை பல்வேறு கோணங்களிலும் பல தரப்பட விசாரணை செய்து வரதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த வழக்கை இன்று சூமூட்டாக வழக்காக நீதிபதிகள் நாகமுட்டு மற்றும் பாரதாசன் ஆகியோர் எடுப்பார்களா என்பது இன்னும் ஒரு சில மணி நேரங்கள் தெரியவரும் தமிழரசன். அதே நேரத்தில் மற்றொரு கருத்து என்ன தெரிவிக்கப்படுகிறது என்றால், நீதிமன்றம் சூமூட்ட வழக்காக எடுப்பதற்கு முன்பாக அரசு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் ஆஜராகி கடந்த 3 நாட்களாக நடைபெற்ற விசாரணை விவரங்களையும்
இதுவரை யார் யார் நெருங்கியுள்ளார்கள், என்ன மாதிரியான விசாரணைகள் வந்து குற்றவாளியை நெருங்கி கொண்டிருக்கிறது என்பது குறித்த தகவல்களை அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் நேரில் ஆஜராகி தெரிவிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. தமிழரசன், தொடர்ந்து பேசலாம் முகேஷ். சுப்பிரமணியன் கொலை சம்பவம் நடந்தபோது அந்த ரயில் நிலையத்தில் கிட்டத்தட்ட 100லேருந்து 150 பேர் வரைக்கும் இருந்திருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. அதில் யாராவது ஒருத்தவங்கனாவது போலீஸ் காவல்துறையினர்கிட்ட வந்து ஏதாவது துப்பு கொடுத்துருக்காங்களா? அது குறித்த தகவல் இருக்கா? கண்டிப்பாக திவ்யா, இது தொடர்பாக காவல்துறையினர் 2 நாட்களுக்கு முன்பாக இந்த தகவல்கள் தொடர்பான தகவல்களை காவல்துறை கட்டுப்பாட்டு அறை, அதே போல காவல் நிலைய அதிகாரிகள் அனைவருடைய தொலைபேசி எண்களை வெளியிட்டு தகவல்களை தெரிவிக்கலாம் என்ற ஒரு தகவலை தெரிவித்திருந்தார்கள். இது மட்டுமல்லாமல் இது தொடர்பாக காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு ஒரு தகவல் வந்திருக்கிறது. கொலையாளி தொடர்பான காட்சிகள் எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருக்கிறது, அதனை நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நேற்று இரவு தனிப்படை போலீசார் சூளைமேட்டில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டிற்கு சென்று அந்த காட்சிகளை கைப்பற்றியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சூளைமேடு நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய ஒரு டீ கடையில் கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளையும் கைப்பற்றியிருக்கிறார்கள். அந்த காட்சியில் கொலையாளி சூளைமேடு நெடுஞ்சாலையில் 2 முறை நடந்து செல்லக்கூடிய காட்சிகள் பதிவாகியிருக்கிறது. அதே போல சௌராஷ்டிரா நகர் 7வது தெருக்குள், அந்த டீ கடையிலிருந்து 7வது தெருக்குள் நுழையக்கூடிய காட்சிகளும் பதிவாகியிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனை கைப்பற்றியிருக்கிறார்கள். அந்த காட்சியில் இருக்கக்கூடிய அவரது அணிந்திருந்த உடையும் ஏற்கனவே கைப்பற்றப்படக்கூடிய அந்த காட்சியில் இருக்க உடையும் ஒரே மாதிரி தான் இருக்கிறது என்பது விசாரணை தெரிய வந்திருக்கிறது. அதே போல அந்த காட்சிகளை சம்பவத்தை அதாவது கொலையாளியை நேரில் பார்த்தவர்கள் அடையாளம் காட்டியிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. எனவே அவரை பிடிப்பதற்கான இன்னும் பல்வேறு யூகங்களை காவல்துறை வகுத்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் இன்னும் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றுதான் காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்று இரவு கூட சந்தேகப்படக்கூடிய 2 பேரை பிடித்திருக்கிறார்கள். அவர்கள் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பிடிபட்ட நபர்கள் யார் என்ற விவரங்களை காவல்துறையினர் தெரிவிக்க மறுத்துவிட்டார்கள். திவ்யா.